मूर्ति की जय। कलये सुंदराकारं सदैव प्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोगनं यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। सद्गुरु महाराज की जय। राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। सद्गुरुनाथ महाराज की जय। பகவானோட கிருபையினாலையும் சத்குருநாதரோட பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் இன்றைய தினம் மாலை பொழுது நம்ம எல்லோத்துக்கும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு சத்சங்கம் கிடச்சிருக்கு. அது குருநாதருக்கும் பகவானுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த ஒரு சத்சங்கத்தை ஆரம்பிப்போம். பகவான் அடையிறதுக்கு பாகவதர்களோட ஸ்லோகம் ஒன்று இருக்குது பாகவதத்தில். என்ன ஸ்லோகம் அப்படின்னா, பிரக்லாத நாரத பராசர புண்டலீக வியாச அம்பரீச சுக சௌனத பீஸ்மதாப்யம் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியானிமாம் பரம பாகவதாம் ஸ்மராமே அப்படி. அதில் முதல்ல யாரை சொல்கிறாங்க அப்படின்னா பிரக்லாதனை சொல்கிறாங்க. ரெண்டாவதாக பிரக்லாதனோட குருவான நாரதர் சொல்கிறாங்க. எப்பயுமே என்ன சொல்லணும் அப்படின்னா குருவை சொல்லிட்டு தான் ரெண்டாவது சீடரை சொல்லணும். இங்கே எப்படி வருது அப்படின்னா பிரக்லாதன் வந்துடுறார், குருவான நாரதர் ரெண்டாவது போயிடுறார். ஏன் பிரக்லாதன் முன்னாடி வந்துடுறார் அப்படின்னா அவர் பக்த சக்கரவர்த்தின்னு அவரை சொல்லுவாங்க பிரக்லாதனை. அந்த பக்திக்கே அவர் தான் சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட பிரகலாதன் பக்திக்கு 9 படிக்கட்டு போட்டு கொடுக்குறார். என்ன 9 படிக்கட்டு அப்படின்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணுகோ ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், பாதசேவனம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு நவவித பக்திகளை போட்டு கொடுக்குறார். இந்த நவவித பக்திகளில் பிரகலாதன் எதை சொல்கிறார் அப்படின்னா ஸ்ரவணம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரவணம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானோட கதைகளை காதால் கேட்குறது அப்படின்னு. இன்றைக்கி கோகுலாஷ்டமின்னு நம்ம சொல்கிறோம். பகவான் பிறந்த நாள், பகவான் அவதாரம் பண்ண நாள் அப்படின்னு சொல்கிறோம். பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த தினத்தில் தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். ராமர் 11,000 வருஷம் வாழ்ந்திருக்கார். கண்ணன் 125 வருஷம் வாழ்ந்திருக்காருன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வியாசரோ வால்மீகியோ இல்லை அப்படின்னா நமக்கு கண்ணன் பிறந்ததும் தெரியாது, கண்ணன் லீலை பண்ணதும் தெரியாது, ராம அவதாரம்னா என்னன்னே நமக்கு தெரியாது. அப்போ கிருஷ்ண ஜெயந்தியை விட நம்ம சுவாமிஜி அழகாக சொல்வார், இன்னைக்கு பாகவதத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதே மாதிரி ராமநவமியை ராமாயணத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஏன் அப்படின்னா வால்மீகி அதை ராமாயணமாக நமக்கு தொகுத்து கொடுக்கல அப்படின்னா நமக்கு ராமர் பிறந்ததே தெரியாது, ராமர்னா யாருன்னே தெரியாது. வியாசர் பாகவதம்னு ஒன்று தொகுத்து நமக்கு கொடுக்கல அப்படின்னா கண்ணன் பிறந்ததே நமக்கு தெரியாது, கண்ணன் லீலை பண்ணதும் நமக்கு தெரியாது. அப்போ இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அது எப்படி அப்படின்னா அதை கதையாக அவங்க தொகுத்து நமக்கு கொடுத்து அதை வாழையடி வாழையாக அதை கேட்டு சுகர் சொல்லி பரிச்சித்து கேட்டு இப்படி வாழையடி வாழையாக அந்த கதையில் கேட்க தான் ஆஹா பகவான் கண்ணன் இப்பேற்பட்டவன், அவன் இப்படி லீலை பண்ணியிருக்கான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. நம்ம சுவாமிஜி அழகாக சொல்வார், பொதுவாக எல்லா தெய்வத்தோட ஃபோட்டோவை வச்சு ஒரு குழந்தைய கூப்பிட்டு எந்த தெய்வம் அழகாக இருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா நேராக அந்த குழந்தை கிருஷ்ணன்ட்ட போய் தான் நிற்குமா. ஏன் அப்படின்னா இருக்கிறதே அழகாக அப்படி எல்லார் மனசையும் வசீகரிக்கக்கூடியவன் யார் அப்படின்னா கண்ணன். அந்த கண்ணனுக்கு இன்றைக்கி ஒரு பிறந்த நாள் அப்படிங்கிற மித்த நாளில் கண்ணனை கொண்டாடுறதே விசேஷம். அவன் அவதாரம் பண்ண தினத்தில் கண்ணனை கொண்டாடுறது, கண்ணனோட குணங்களை கேட்குறது அப்படிங்கிறது இன்னும் விசேஷம். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் அப்படின்னு நம்ம கண்ணனை எவ்வளோக்கு கொண்டாட கண்ணன் சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டு இன்னும் நமக்கு கிருபை அதிகம் பண்ணுவான். அந்த கண்ணனை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா அவனோட லீலைகளை கேட்டால் தான் ஆஹா கண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் போல், கண்ணன் இப்படிலாம் நம்மளால லீலை பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு அவன் குணங்களை கேட்கணும். கண்ணனோட குணங்களை கேட்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ரசிகாலாக இருக்கணும். ஏன் கண்ணன் ஏன் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு கேள்வி கேட்குறவங்களாம் இருக்கக்கூடாது. ஆஹா கண்ணன் இப்படி பண்ணியிருக்கானே, ஒரு குழந்தை ஏதாவது விளையாட்டுத்தனம் பண்ணுது அப்படின்னா அதில் கரெக்ட் எது தப்பு எதுன்னு பார்க்க மாட்டோம், அந்த குழந்தை பண்ணுறதே நமக்கு ரசிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி கண்ணன் லீலையை ரசித்து அந்த கண்ணனோட கதையை கேட்டால் தான் அது நமக்கு புரியுமே ஒழிய அது ரைட்டு தப்புன்னு பார்த்தா அந்த லீலையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. அப்பேற்பட்டது கண்ணனோட கதை. கண்ணன் எப்படி அப்படின்னா 125 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் இன்றைக்கும் கண்ணனை பற்றி பேசுகிற மாதிரி நம்மளை வச்சுருக்கார். இந்த கண்ணனோட கதையை நம்ம கஷ்ட காலத்தில் கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசு அப்படியே இலகிடும். அப்பேற்பட்ட ஒரு இது
எந்த ஒரு கஷ்டத்துலேயும் நம்ம கண்ணனோட கதையை கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசு அப்படியே ஒரு லயமாக மாறிடும், ஒரு பிரேமைக்கு மாறிடும். அப்பேற்பட்டது கண்ணனோட கதை. அந்த கதையை வந்து திருப்பி திருப்பி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம சுவாமிஜியோட கீர்த்தனமே ஒன்று இருக்குது. என்னென்னா, கதை கேளு சதா ஹரி கதையை நீ கேளு அப்படின்னு திருப்பி திருப்பி கதை கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஆழ்வார்கள் எப்படி பக்தி பண்ணாங்க, மீரா எப்படி பக்தி பண்ணா, ஆண்டாள் எப்படி பக்தி பண்ணா, அத்தகைய பக்தி தனக்கும் வரணும் அப்படின்னு நமக்கும் ஒரு ஏக்கம் திருப்பி திருப்பி கதை கேட்குறதுனால தான் வரும். அத்தகைய ஏக்கம் நமக்கு வந்துச்சுன்னா அதுதான் பக்தின்னு நம்ம சுவாமிஜி சொல்லுவார். அந்த கண்ணனோட குணத்தை கேட்கணும். பிரகலாதனும் அதான் சொல்கிறார், ஸ்ரவணம், இந்த பகவானோட குணங்களை திருப்பி திருப்பி கேளு அப்படின்னு. இன்றைக்கெலாம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, பகவான் கண்ணனோட குணங்களை கேட்கக்குண்டான பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த கண்ணனோட குணங்களை நம்ம திருப்பி கேட்டு அதை ஸ்மரித்து அவனோட எப்பயோ துவாபர யுகத்தில் பகவான் லீலை பண்ணான்னு இல்லை, இன்றைக்கி நம்ம கண்ணனோட கதையை கேட்கலையும் இன்றைக்கும் அந்த லீலையில் நம்மளும் ஒரு ஆளாக இருந்து அந்த லீலையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுப்பார். அத்தகைய லீலா சொரூபமான அந்த கதையை நம்ம எல்லோரும் கேட்கலாம். அந்த கதையை கேட்குறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்த கண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். நன்றி காட்டுதலே பக்தி அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார். பகவானுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பகவான் கிருபை பண்ணிக்கிட்டே இருப்பார். அத்தகைய கிருபாலு பகவான். அந்த கிருபாலுவை நினச்சி நம்ம இன்னைக்கு கண்ணனோட கதைக்கு போகலாம். பகவான் எதுக்கு அவதாரம் பண்ணார் அப்படின்னு நம்ம சுவாமிஜி சொல்லல, கம்சனை வதம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. கம்சனை வதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னா பகவான் அவதாரம் பண்ணலே தேவையில்லை. வைகுண்டத்துலேருந்தே கண்ணன் வந்து கம்சனை வதம் பண்ணியிருக்கலாம். பார்க்கடலில் நாராயணனா இருக்கையிலே கண்ணனை வதம் பண்ணணும், கம்சனை வதம் பண்ணணும் அப்படின்னா ஒரு சனத்தில் வதம் பண்ணணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணார்னா அடுத்த நிமிஷம் கம்சனோட உயிர் போயிடும். இப்போ பகவான் எதுக்கு பூமியில் வந்து அவதாரம் பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு நம்மளோடலாம் ஒரு லீலை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சான். லீலை பண்ணணுங்கிற ஆசை வரையில் கீழே பூலோகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா கம்சனோட தொல்லை தாங்க முடியலன்னு நேராக என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா தேவர்களை முதற்கொண்டு துன்புறுத்துறான் கம்சன். குருஜி சொல்லுவார் என்ன அப்படின்னா, ராவணனாவது எத்தனையோ வருஷம் தபஸ் பண்ணா, ஹிரண்யாட்சனாவது எத்தனையோ வருஷம் தபஸ் பண்ணி அந்த மரணமே இல்லாத வரத்தை வாங்கினா அப்படின்னு. ஆனால் கம்சனுக்கு எப்படி அப்படின்னா இயற்கையாகவே அத்தகைய பலம் இருந்துச்சு. அவன் எந்த தபஸ் பண்ணா அப்படிங்கிறதே கிடையாது, இயற்கையாகவே அத்தகைய ஒரு பலம் கம்சன்ட்டு இருந்துச்சு. அவன் தேவர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் துன்புறுத்துறான். தேவர்களால் தாங்க முடியாமல் பகவான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சரி வைகுண்டம் போகலான்னு எல்லாரும் போகல, பகவான் யாருக்குமே காட்சி கொடுக்கல. அப்படியே பிரம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க வைகுண்டத்துக்கு. பகவான் யாருக்குமே காட்சி கொடுக்காம எல்லாரும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, நாங்கள் இவ்வளோ துன்பத்தில் இருக்கோம், நீங்கள் தான் எனக்கு வந்து வழியை வகுக்கணும், இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு தேவர்கள் முதற்கொண்டு பிரம்மா முதற்கொண்டு எல்லோரும் போய் பகவான்கிட்ட முறையிட பகவான் ஒரு அனுக்கிரகம் பண்ணுறார். அசரீரியாக ஒன்று கேட்குறார். என்ன அப்படின்னா, நான் கூடிய சீக்கிரம் கோகுலத்தில் கண்ணனை அவதாரம் பண்ண போகிறேன், தர்மத்தை நிலைநாட்ட போகிறேன், யார் யாரெல்லாம் என் அவதாரத்தில் பங்கு கொள்கிறீங்களோ எல்லோரும் கோபிகளாக பிறங்க அப்படின்னு. குருஜி அழகாக சொல்லுவார், ஒரு மகாத்மா பகவான் வராரு அப்படின்னா கண்ணனோட இருக்கிற கோபிகள் அந்த இன்னைக்கும் இருக்குது, கோவர்த்தன மலைன்னு. அந்த மலையும் ஒரு தேவன், பிருந்தாவனமே அந்த ஊரே ஒரு தேவன்னு நம்ம சுவாமிஜி சொல்லுவார். நம்ம கலியுகத்தில் நம்ம கோவர்த்தனம் போனோம் அப்படின்னா அந்த கோவர்த்தனத்துலேருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு வருவோம். குருஜி சொல்லுவார் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு. பிருந்தாவனம் நம்மளாம் எப்போயோ போகிறோம், ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுப்போமே அப்படின்னு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த மலையே ஒரு தேவனாக இருக்கல, அதுலேருந்து அந்த ஊரில் இருந்து அது ரசனையை அனுபவிச்சுட்டு இருக்கல, கிருஷ்ணன்லேருந்து பிரித்த மாதிரி அந்த கல்லை எடுத்துகிட்டு வரக்கூடாது, அது பெரிய பாவம். இன்னொன்று சொல்லுவார், அப்போ உள்ள கோவர்த்தன மலை வந்து பெருசாக இருந்துச்சு, இப்போ இவ்வளோதான் நம்ம பார்க்குற சைஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது, அப்போ இன்னும் பெருசாக இருந்துச்சு. ஒரு இன்ச்சாக கோவர்த்தன மலை குறைஞ்சிக்கிட்டே வருது. கலியுகம் பூர்த்தி ஆகுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு நாள் அந்த கோவர்த்தன மலை காணா போயிடும், அன்னைக்கு தான் கலியுகம் முத்திருச்சு, உலகம் பிரளயத்துக்கு வந்துருச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த மலை என்னைக்கு காணா போகுதோ அன்னைக்கு தான் பிரளயம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் ஒரு இன்ச்சாக அந்த மலை வந்து கரைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நம்ம சுவாமிஜி சொல்லுவார். அத்தகைய அந்த மலை ஒரு தேவன், கோபிகள்லாம் எல்லாரும் ஒரு தேவர்கள். அப்படி எல்லாரும் வந்து அவதாரம் பண்ணுறாங்க. இங்கே அதே நேரத்தில் பூலோகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கம்சனுக்கு ஒரு அழகான ஒரு தங்கை தேவகி அப்படின்னு பேர். இந்த தேவகி என்ன பண்ணுறா, தேவகினா கம்சனுக்கு ரொம்ப பிடிக்கும். தன் தங்கைக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்க்குறார். யாரெல்லாம் பார்க்குறான்னு எல்லாத்தையும் பார்க்குறார். கடைசி வசுதேவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவர் பார்க்குறார். அவர் நல்லவராக இருக்கார், அவர் பரம சாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே நம்ம தங்கையை திருமணம் வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணுறார். ஏற்பாடெல்லாம் பண்ணி அந்த ஊரே மதுராவே அப்படி ஒரு ஜொலிக்குது. எல்லார் வீட்லேயும் வாழை மரம் கோலம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. திருமண நாளும் வருது. கம்சன் என்ன பண்ணுறா அப்படின்னா எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருக்கான், என் தங்கையை வந்து
அப்படியே ரதத்தில் கூட்டிகிட்டு வரையில எல்லோரும் வீட்டு வாசலில் ஆரத்தி எடுக்கணும்னு ஆர்டர் போட்டு வச்சுருக்கான். சரின்னு அதே மாதிரி எல்லாம் தயாராக இருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கையில் கம்சன் வந்து என்ன பண்ணுறான், திருமணம் ஆகுது, கோலாகலமாக திருமணம் ஆகுது. திருமணம் முடிச்சுட்டு ரதத்தில் கிளம்பையில் ரத சாரதியோட கையை பிடிச்சிடறான். என் தங்கைக்கு நான் தான் ரதத்தை ஓட்டுவேன், அதனால் நானே ரதத்தை ஓட்டுறேன்னு சொல்லி ரதத்தை எடுக்கிறான். ரதத்தை எடுத்துட்டு கிளம்பையில ஒரு அசரீரி கேட்குது. அசரீரி அப்படின்னா ரூபம் இல்லாமல் வாய்ஸ் மட்டும் கேட்குறது. ஹே முட்டாளே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த கூட்டத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தும் ஹே முட்டாளே அப்படின்னு கேட்டோன்னே யாருமே திரும்பி பார்க்கல. கம்சன் மட்டும் யாரா நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு திரும்பி பார்த்தானா. குருஜி அதான் அழகாக சொல்லுவார், என்னதான் நம்ம வெளியில் நல்லவன் சொன்னாலும் உள்ளுக்குள்ளே சொரூபம்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அது டக்குன்னு வெளியில் வந்துடும் அப்படின்னு. இந்த மாதிரி ஏன் முட்டாளேன்னு ஒரு குரல் கேட்டோன்னே யாருமே அங்கே திரும்பி பார்க்கல. கம்சன் மட்டும் திரும்பி பார்த்தானா, யாரா நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு. நீ எந்த தங்கச்சியை இப்படி கல்யாணம் பண்ணி நான் தான் ரதம் ஓட்டுவேன் அப்படின்னு பார்த்து பண்ணுறியோ, அந்த உன் தங்கச்சி தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தை உனக்கு சத்ரு, உனக்கு யமன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அசுரர்களுக்கே உண்டான பழக்கம் என்ன அப்படின்னா டக்குன்னு மூடு மாறிடும். உடனே பார்த்தான், என் உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு நினச்சான். நேராக ரதத்துலேருந்து இறங்கினா, நேராக போனால் தேவகியோட அப்படியே சிண்டை பிடிச்சான், கத்தி எடுத்தான், வெட்ட வந்துட்டான். உடனே எல்லாரும் பார்த்து தெரிச்சு ஓடுறாங்க. ஒரே ஒருத்தரால் மட்டும் ஓட முடியல. யார் அப்படின்னா வசுதேவர். இப்போ தான் அக்னி சாட்சியாக உன்னை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன்னு கையை பிடிச்சவர் அவரால் ஓட முடியல, நின்றுட்டு இருக்கார். சரி கம்சனோட எதிர்த்து சண்டை போடலாமா அப்படின்னு பார்த்தா கம்சன் பலத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கெஞ்சி பார்க்குறாரு, பேர்பட்ட ஒரு தங்கச்சி ஒரு பெண்ணை போய் வதம் பண்ணலாமா, விட்டுறேன், உனக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு என்னென்னோ சொல்லி பார்க்குறார். கம்சன் கேட்குறதா இல்லை, இவளுக்கு பிறக்க போகிற குழந்தை எனக்கு சத்ரு, அதனால் நான் விடவே மாட்டேன்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறார் அப்படின்னா இன்னொரு விதமாக யோசிக்கிறார். அப்பா நான் உனக்கு எதிரி கிடையாது, நான் உன்னை வதம் பண்ண போகிறேன்னு அந்த அசரீரி சொல்லலை. தேவகியும் உனக்கு எதிரி கிடையாது, அவள் உன்னை வதம் பண்ண போகிறேன்னு அந்த அசரீரி சொல்லலை. அந்த அசரீரி என்ன சொல்லுச்சு, எங்களுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தை தான் உன்னை வதம் பண்ணும்னு சொல்லிச்சு இல்லையா. நான் வேணா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், எனக்கு பிறக்கிற 8வது குழந்தை இல்லை, எனக்கு பிறக்கிற எல்லா குழந்தையுமே நான் உன்கிட்ட கொடுத்துறேன், நீ அந்த குழந்தைய என்ன வேணால் பண்ணிக்கோ, இது சத்திய வாக்கா நான் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே கம்சனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஓகே இது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தெரியுது. சரி அது இருந்தாலும் விடக்கூடாது, இவங்க என் கண் பார்வையிலே இருக்கணும், இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி ஜெயிலில் போடுன்னு போட்டுறான். ஜெயிலில் போடுன்னு போட்ட உடனே ஜெயிலில் இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகுது, முதல் குழந்தை பிறக்குது. முதல் குழந்தை பிறந்த உடனே இந்த தாயாரான தேவகிக்கு ஒரு அன்பு வைக்கலாம். எப்பவுமே முதல் குழந்தைக்கு ஒரு அன்பு இருக்கும். பிறந்த உடனே அந்த குழந்தைய கொஞ்சலான்னு போகையில் வசுதேவர் சொல்கிறார், இது வந்து நம்மோட குழந்தை கிடையாது, இது கம்சனோட சொத்து, கொஞ்சாத பாசம் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த குழந்தைய தூக்கிட்டு கம்சன்கிட்ட வர்றார். கம்சா இந்தாப்பா உன் சொத்துன்னு சொன்னோன்னா கம்சனுக்கே ஒரு நிமிஷம் மனசு இலகிருச்சான். இப்படி ஒருத்தர் சத்திய சந்தனாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கம்சனே என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னை வந்து கொலை பண்ண போகிறது 8வது குழந்தை தான், இது குழந்தை தானே, பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வசுதேவருக்கு தெரியும் கம்சன் இப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவான், அவனை நம்பக்கூடாதுன்னு தெரியும். சரி பரவாயில்லன்னு திருப்பி எடுத்துக்கிட்டே வரையில இன்னொருத்தர் வர்றார். யார் அப்படின்னா நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபாலா ஹரே அப்படின்னு ஒருத்தர் வர்றார். யார் அப்படின்னா நாரதர். கம்சனோ ராவணனோ இரண்யாட்சனோ எல்லாரும் யாருக்கு எதிரி அப்படின்னா பகவானுக்கு எதிரி. பகவானை எப்பெல்லாம் வெட்டலான்னு இருக்காங்க, பகவானை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் பகவானோட பக்தனான நாரதர் இவங்க சபையில் போய் இவங்களோட சாப்பிட்டு வருவார். அதான் நம்ம சுவாமிஜி சொல்வார், தெய்வத்தை விட தெய்வம் நாமத்துக்கு சக்தி அதிகம் அப்படின்னு. நான் தெய்வமே வர முடியாத இடத்துக்கு தெய்வம் நாமா சொல்கிற அந்த சாதுவான நாரதர் வந்துடுறார் அப்படின்னு. நாரதர் வர்றார். நாரதர் வந்தோடனே என்ன சொல்கிறார் கம்சன், வாங்க நாரதரே வந்து உட்காருங்க அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்னு நாரதர் கேட்குறார். நாரதர் வந்தால் கலகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருஜி எல்லாம் சொல்கிறார், நாரதர் ஒன்று பண்ணுறாருன்னா அதில் கரெக்டாக நியாயம் இருக்கும், அது நல்லதுக்கு தான் பண்ணுவார்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு. நேராக வர்றாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்கல. இப்போ தான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தை பிறந்துச்சு, பாவமாக இருந்துச்சு. குழந்தை இல்லை, என் சத்ரு 8வது குழந்தை தான், அதனால் இப்போ தான் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குழந்தைகள் வந்து 8 குழந்தைகள் அப்படியே ரவுண்டாக விளாண்டுட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் அப்படியே பார்த்துக்கிட்டே நாரதர் பேசுகிறார். பேசிக்கிட்டே இருக்கல நாரதர் சொல்கிறார், இங்கே வாப்பா கம்சா, எனக்கு ஒன்று தோணுது, பூலோகத்தில் உள்ள கணக்கு வேற, தேவலோகத்தில் உள்ள கணக்கு வேற, இது ரெண்டும் உனக்கு தெரியுமா அப்படின்னு. அப்படியா, அது என்ன கணக்கு அப்படின்னு. இங்கே வா, இந்த குழந்தை ரவுண்டாக இருக்குது பார்த்தியா, இந்த குழந்தையிலேருந்து இப்போ என்ன அப்படிங்கிறாரு. இந்த குழந்தையிலேருந்து எண்ணில் 1 2 3 4 5 6 7 8, இந்த குழந்தை 8வது வருது. சரி இப்போ இந்த குழந்தையிலேருந்து என்ன அப்படின்னு சொல்லி 2வது குழந்தைய கட்டுறாரு. இந்த குழந்தையிலேருந்து 1 2 3 4 5 6 7 8,
இது 8வது வருது அப்படின்னு. அப்போ இந்த குழந்தையிலேருந்து என்ன அப்படின்னு 3வது குழந்தைய கேட்டார். 3வது குழந்தைய கேட்டால் அப்போ இது 8 வருது அப்படின்னு. கம்சா நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம பூலோகத்தில் உள்ள கணக்கு வேற, தேவலோகத்தில் உள்ள கணக்கு வேற, நல்லா தெரிஞ்சுக்கோ. 1 8 8 1 அந்த அசரீரி சொன்னது முதல்லேருந்து 8 இல்லை ரிவர்ஸ்லேருந்து 8 நடுவுலேருந்து 8 நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். உடனே கம்சனுக்கு பயம் வந்துச்சு. இப்படி ஒன்று இருக்கா, கூப்பிட்றா வசுதேவர் அப்படின்னார். அடுத்த நிமிஷம் வசுதேவர் வந்தார். நினச்சேன் இப்படி தான் பண்ணுவான்னு தெரியும். நேராக வசுதேவர் வந்தார். குடு குழந்தைய அப்படின்னு வாங்கினார். நேராக என்ன பண்ணார் அப்படின்னா, இன்றைக்கும் போனோம் அப்படின்னா அந்த ஜெயிலில் வந்து ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணான்னா, மக்கள் அறுவரை கல்லின் அடிச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த குழந்தையோட காலை பிடிப்பானான் கம்சன். அதை அப்படியே தேவகி கண்ணு முன்னாடியே சச்சுன்னு ஒரு அடி, அப்படி தேங்காய் தெரிக்கிற மாதிரி தெரிக்குமா. நம்ம சுவாமிஜி சொல்லல, தேவகியோட கஷ்டத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். தெய்வத்தே 10 மாதம் சுமந்து எடுத்த தேவகிக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. நமக்கு வர கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தாய்க்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, அந்த வழியிலேருந்தே அவன் இன்னும் வெளியில் வரல. அந்த ஒரு சமயத்தில் அந்த குழந்தைய அப்படி சுற்றி அப்படி சட்டுன்னு தேங்காய் உடைக்கமாக உடைச்சா அந்த தாயோட மனசு எப்படி உடஞ்சி போயிருக்கும், அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அது ஒரு குழந்தை இல்லை, 1 2 3 4 5 குழந்தை ஆயிடுச்சு. அப்படி போட்டு வதம் பண்ணுறான். தேவகிக்கும் வசுதேவருக்கும் அப்படியே மனசு நொந்துருச்சு. ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதான் நம்ம சுவாமிஜி அழகாக சொல்லுவார், பகவானோட சங்கல்பம் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் தடுத்தாலும் அது நடந்தே தீரும்னு. என்ன அப்படின்னா, தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்க போகிற குழந்தை தான் சத்ருன்னா. இவன் இவ்வளோ யோசித்து ஜெயில் போட்டு அதுக்கு செக்யூரிட்டிலாம் போட்டு பண்ணவன் ஒன்று சிம்பிளாக பண்ணியிருக்கலாம். என்ன அப்படின்னா, தேவகியை ஒரு தனி ஜெயிலு, வசுதேவர் ஒரு தனி ஜெயில் அப்படின்னு போட்டிருந்தானா குழந்தையே பிறந்திருக்காரு. இவ்வளோ யோசித்தவன் அந்த ஒரு யோசனை அவனுக்கு வரல பற்றியா. காரணம் என்னன்னா, தெய்வத்தோட சங்கல்பம். தெய்வம் ஒன்று நடக்கும்னு சங்கல்பம் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம என்னதான் தடுத்தாலும் அது வந்து நம்மளால் முடியவே முடியாது. தெய்வம் அதை நடத்தியே காட்டும். அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா, 7வது கர்ப்பம் ஆகிறா தேவகி. 7வது கர்ப்பம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆதிசேஷன் போன ஜென்மத்தில் லட்சுமணராக வந்தவர் இந்த வட்டம் தம் அண்ணனுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும்னு முந்திரி. கைங்கரியம் அப்படின்னாலே ஆதிசேஷன் தான். லட்சுமணராக வந்து அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணுறார். 12 வருஷம் 14 வருஷம் ராமர் காட்டில் இருக்கையில் அவரை சொல்லுவாங்க ஒரு நாள் கூட தூங்கவே இல்லைன்னு. அப்படி கைங்கரியம் பண்ணார். இந்த வட்டமும் நம்ம அண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முந்திட்டு வந்துட்டு பலராமராக பிறக்கிறார். வந்து கருவில் இருக்கையில் என்ன ஆகுதுன்னா, கரு கலைஞ்சிருது. கலைஞ்சி ரேவதியோட கருவுக்கு பகவான் போக சொல்லிடுறார். அடுத்து 8வது கர்ப்பம். 8வது கர்ப்பம் என்ன ஆகுது அப்படின்னா, பகவான் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கார். அதே டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, தேவர்கள்லாம் தேவகியோட கண்ணுக்கு தெரியுது. அப்படியே தேவகியே ஒரு சாந்த ஸ்வரூபமாக இருக்கா. அப்படி 8வது கர்ப்பம் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே கம்சனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அவனுக்கு ஹிருதயம் படபடக்கு தான். பகவானை எந்நேரம் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பிரேம பக்திக்கு விழுந்துரும். அது எப்படி அப்படின்னா, பயத்தில் நினச்சா கூட பகவான் கிருபை பண்ணுவானா. கம்சனுக்கு பகவான் ஏன் மோட்சம் கொடுத்தார் அப்படின்னா, அவன் 24 கண்ணதே தான் நினச்சிக்கிட்டு இருந்தானா. போச்சு, இதுதான் 8வது கர்ப்பம் 7வது கர்ப்பம் நழுவிருச்சு, இது 8வது கர்ப்பம். இந்த சிசு தான் நம்மளை வதம் பண்ண போகுது, இந்த சிசு தான் நம்மளை வதம் பண்ண போகுது. சாப்பிடையில பார்த்தா சாப்பாடு கண்ணனா தெரியுதான், எந்திரிச்சு போயிடறான். சரி படுக்கலான்னு படுக்கைக்கு போனால் அங்கே படுக்கையில் பார்த்தா பகவான் கண்ணன் பக்கத்தில் படுத்திருக்க மாதிரி தெரியுது, எந்திரிச்சு போயிடுறான். சரி நடந்து கொடுப்போன்னு பார்த்தா நடந்து கொடுக்கலையும் கண்ணன் பின்னாடி துரத்துற மாதிரி தெரியுது, அங்கிட்டும் ஓடிடுறான். யாரை பார்த்தாலும் கண்ணனாவே தெரியுறான். அப்படி ஒரு பயத்துலையும், பயபக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு பயத்தில் எல்லாமும் பார்க்குற சர்வமும் அவனுக்கு கண்ணனாக தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு ஸ்மரணைக்காக தான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவன் பயந்துட்டு இருக்கான். செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட் பண்ணி வச்சுருக்கான். மார்னிங் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு எல்லாம் போட்டு வச்சுருக்கான். ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு நைட்டு 12 மணிக்கு, நமக்கு நேரம் குறைவாக இருக்கனால டக்கு டக்குன்னு போக மாதிரி இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு பகவான் மதுராவில் சிறையில் அவதாரம் பண்ணுறார். நைட்டு 12 மணிக்கு பகவான் அவதாரம் பண்ணுறார். எப்படி அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா, திடீர்னு கர்ப்பம் இருக்குது, டக்குன்னு வயிறு அப்படியே உள்ளே போகுது. பார்த்தா அப்படியே கையில் குழந்தையா பகவான் வந்திருக்கார். எப்படி வந்தார் அப்படின்னா, தம் அற்புதம் பாலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அழுகணும். இந்த குழந்தை அழுகலை அப்படின்னா பெற்றவங்க அழுதுருவாங்க. ஏன்னா அச்சுச்சோ குழந்தை அழுகலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு குழந்தை எப்படி பிறக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக பிறக்குது. என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தை அழுகணும், இந்த குழந்தை அழுகலை, சிரிச்சுக்கிட்டே பிறக்குது. அதே மாதிரி பிறந்த குழந்தை எந்த வஸ்திரமும் போட்டிருக்காது. இந்த குழந்தை என்னென்னா மஞ்சள் பட்டு பூர்த்தி பிறக்குது. அதே மாதிரி இந்த குழந்தை எப்படி பிறக்குது அப்படின்னா, எல்லா குழந்தைகளுக்கு 2 கை தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு கை வந்துச்சுன்னா பெற்றவங்களே பயந்துருவாங்க, அச்சுச்சோ என்னடா எக்ஸ்ட்ரா ஒரு கை இருக்கேன்னு. இந்த குழந்தை 4 கையோட பிறக்குது. அதே மாதிரி இன்னும் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை காட்டில் நம்ம வந்து ஜெயிலில் தான் பிறக்க போகிறோம். ஜெயிலில் நம்ம கிளிகிழ்ப்புலாம் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குழந்தையே
சங்கு சக்கரம் கதையெல்லாம் கீழ்ப்பு விளையாட்டா அதுவே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுது. சங்கு சக்கரம் கதை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அது கைக்கு தகுந்த மாதிரி குட்டியாக கதை, குட்டியாக சக்கரம், குட்டியாக சங்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுது. அதே மாதிரி பிறந்த குழந்தை என்றைக்கும் பேசாது, பிறந்தோன்னே இந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்படின்னு. அதனால தான் அந்த ஸ்லோகத்தில் தம் அற்புதம் பாலகம், ஒரு சாதா குழந்தை என்ன பண்ணணுமோ அதை பண்ணலை, அதை விட பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாதா குழந்தை எது பண்ண முடியாதோ அதை பகவான் பண்ணுறார். அப்படி பிறந்த குழந்தை பேசுது, நீங்கள் முன்பிறவியில் என்னை நோக்கி தபஸ் பண்ணீங்க, நான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும்னு, அதனால் நான் பிறந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேருந்து நேராக கோகுலத்துக்கு கொண்டு போங்க, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அங்கே ஒரு பெண் குழந்தை இருக்கும், அந்த பெண் குழந்தையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். நம்மளாம் தான் ஒன்று கேட்டுப்போம், பகவான் கண்ணா நீ சொல்கிற ரைட்டு தான், ஒன்று அங்கே தூக்கிட்டு போய் வைக்க சொல்கிற, அங்கேருந்து ஒரு பெண் குழந்தையை தூக்கிட்டு வர சொல்கிறேன், நீ எல்லாத்தையும் சுச்சுவேஷன்லாம் இங்கே பார்த்தியா, என் கையில் விளங்க மாட்டேருக்கு. நான் இருக்கிறதோ காராகிரகம் ஜெயிலு, வெளியில் டே அண்ட் நைட்டுக்கு ஷிஃப்ட் வைஸாக காவலாளிகள் நிறையா பேர் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. அதை தாண்டி வெளியில் போனாலும் குறுக்க யமுனை ஓடுது, வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது. இதெல்லாம் தாண்டி போய் நான் எப்படி அங்கே ஒன்றை வச்சுட்டு அங்கேருந்து நான் இந்த குழந்தையை தூக்கிட்டு வர்றதுன்னு நம்மளாம் தான் கேட்டிருப்போம். ஆனால் வசுதேவர் ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன் அப்படின்னா பகவான் ஒன்று சொல்லிட்டார்னா அதை நடத்திட்டு போகிறதும் பகவானே, அதனால் அவர் பார்த்துப்பாருன்னு சரி கண்ணான்னு சொன்னார். ஒரு கூடையை எடுத்தார், அதில் குழந்தைய வச்சார், நேராக அவர் கை விலங்குகள் விழுந்துச்சு. நேராக என்ன பண்ணார் அப்படின்னா கூடையை தூக்கி தலையில் வச்சார். அந்த கேட்டு தானாக திறந்துச்சு. காவலாளிகள்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு தூக்கம், இது நாள் வரையும் வராத தூக்கம், அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சு. எல்லாம் பொத்துன்னு தூங்கி கீழே விழுக ஆரம்பித்தாங்க. இவர் வாட்டுக்கு நேராக போகிறார். யமுனையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இதில் எப்படி நம்ம கண்ணனை தூக்கிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கலை. பகவான் பார்த்துப்பார்னு பகவான் மேலே நம்பிக்கையாக போனார். யமுனை வழி விட்டுச்சு. ஆதிசேஷன் கொடை பிடிச்சார். நேராக அங்கே போய் வச்சார் அந்த குழந்தைய. அங்கேயும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் வச்சார். அங்கே ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு வந்தார். எப்படி போனாரோ அதே மாதிரி உள்ளே வந்தார். உள்ளே வந்தோன்னே விலங்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கையில் போட்டுக்குச்சு, கேட்டெல்லாம் சாத்திருச்சு. சாத்தினோன்னா அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் சுற்றி பார்க்குது. எல்லாம் கரெக்டாக வந்துருச்சுன்னொன்னே வீச்சுன்னு ஒரு கத்துது. நம்மளே வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தை கத்துச்சுன்னா ஏண்டி பத்திரகாளி மாதிரி கத்துரு அப்படின்னு, இங்கே யாருன்னா பத்திரகாளியே தான் கத்துறது. பத்திரகாளி வீச்சுன்னு ஒரு கத்துது. கத்துனோன்னு காவலாளிகள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா, அச்சுச்சோ நம்ம இப்படி தூங்கியிருக்கோமே, குழந்தை பிறந்துருச்சு. நம்ம ராஜா என்ன சொல்லியிருக்காரு, மித்த குழந்தை பிறந்தாவது கம்சன் ஒன்று சொல்லியிருக்கான், நைட்டு குழந்தை பிறந்துச்சுன்னா நைட்டே சொல்லாதப்பா, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாத, காலையில் சொல்லு, அப்புறம் நான் வதம் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த 8வது குழந்தைக்கு என்ன சொல்லியிருக்காரு, நல்லா பார்த்துக்கோங்கடா, எப்போ பிறந்துச்சோ அந்த நிமிஷமே சொல்லுங்கள், நான் உடனே அந்த குழந்தைய வதம் பண்ணின்னு சொல்லியிருக்கேன். நம்ம வாட்டிக்கு இப்படி அசட்டுத்தனமாக தூங்கிட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு வேகமாக காவலாளிகள்லாம் ஓடுறாங்க. ஓடி போய் மகராஜ் குழந்தை பிறந்துருச்சு, 8வது குழந்தை. என்ன குழந்தை? பொன் குழந்தை. என்னது பொன் குழந்தையா, சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இருந்தாலும் அதை விடக்கூடாது, நேராக வரான். வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பொன் குழந்தைய பார்த்துட்டு, பொன் குழந்தையா, இந்த குழந்தை தானே என்னை வதம் பண்ண போகுதுன்னு சொல்லுவாங்க, இந்த குழந்தைய நான் வித்தியாசமாக கொல்ல போகிறேன்னு நினச்சான். என்ன அப்படின்னா எல்லா குழந்தையும் அந்த பாறையில் டப்புன்னு தானே அடித்தோம், இந்த குழந்தைய மட்டும் காலில் பிடிச்சி அப்படி தூக்கி போடணும், அது மேலே போயிட்டு கீழே வரையில என் வாழ்நாள் அப்படி குத்தி நான் கேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த குழந்தையோட காலை பிடிக்கிறான், மேலே அப்படி தூக்கி போடுறான். போன சுவாமி மேலே அப்படியே நிற்கிறார், கீழே வரல. அப்படியே பத்திரகாளியாக துர்க்கையாக காட்சி கொடுத்து இந்த சுவாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே ஒருத்தவனை நேராக அடிக்கிறத விட அவன் மனசை அடிச்சிட்டோம்னா அவன் சரீர ரீதியாக விழுந்துருவான். அந்த தாயார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேலே போனவங்க கீழே வராமல் மேலே இருக்காங்க. என்னடா மேலே போன குழந்தை மேலே நிற்கிதுன்னு பார்த்தா துர்க்கையாக காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்த அந்த தெய்வம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, நானே உன்னை வதம் பண்ணியிருப்பேன், நீ என் காலை பிடிச்சனால நான் உன்னை விட்டு வச்சுருக்கேன், இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், என்ன அப்படின்னா உன்னை கொல்றதுக்கு உண்டான சத்ரு வேறு இடத்துல அவதாரம் பண்ணியாச்சு, அதனால் நீ கூடிய சீக்கிரம் உனக்கு வதம் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த தெய்வம் மறைஞ்சிருச்சு. உடனே கம்சன் நேராக போனான், அரண்மனைக்கு போனான், கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டான். அவனோட மந்திரி சபையெல்லாம் எப்படி அப்படின்னா பூதனை திருநாவுக்கு எல்லாமே பூத பந்துக்கள் தான் எல்லாம். மகராஜ் என்னாச்சு, நீங்களே இப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காரலாமா அப்படின்னு. காலம் ரொம்ப கெட்டு போச்சுடா அப்படின்னு. ஏன், கலிகாலம் வரப்போகுதுன்னு சொன்னாங்க, ஒருவேளை இப்போயே வந்துருச்சா என்னன்னு தெரியல, ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா தெய்வமே பொய் சொல்லுதுடா அப்படின்னு. என்ன பொய் சொல்லுச்சு அப்படின்னு. இல்லை அசரீர் என்ன சொல்லுச்சு, தேவிக்கு பிறக்கிற 8வது குழந்தை உன்னை வதம் பண்ண போகுதுன்னு சொல்லுச்சு. இன்றைக்கி இந்த 8வது குழந்தை என்ன சொல்லுது, உன்னை வதம் பண்ணக்கூடிய சத்ரு வேற எங்கேயோ அவதாரம் பண்ணியிருக்கான்னு அது சொல்லிட்டு போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, தெய்வமே பொய் சொல்லுது, காலம் கெட்டு போய் கிடக்குடான்னு கம்சன் வாயிலேருந்தே வருதான். அப்படி இருக்குது. அதே டயத்தில் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நந்தகோபர் கோகுலத்தில் அவர் முன்னாடியே ஜாதகம் பார்த்துருக்காரு. அவர் ஜாதகத்தில் பொன் குழந்தைன்னு தான் அவருக்கு போட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என்னடா ஆண் குழந்தை இருக்குது, நமக்கு ஜாதகப்படியாக பொன் குழந்தை தானே பிறக்கணும், இங்கே என்னன்னா ஆண் குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கார்.
சரி இருந்தாலும் பகவான் இப்போ அவதாரம் பண்ணியாச்சு, இப்பேற்பட்ட ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கு நந்தோற்சவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நாமத்துவாரில் நந்தோற்சவம் நடந்துச்சு. பகவானை ஊஞ்சலில் இலை பண்ணி எல்லோ கோபிகளும் வந்து பகவானை பார்த்து பகவான் அவதாரம் பண்ணதை அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வெண்ணெய் அடித்து பால் அடித்து கொண்டாடி பகவானை பார்க்குறது. அப்படி எல்லா கோபிகளும் வருவாங்களாம், வந்து கண்ணனை பார்ப்பாங்களாம். கண்ணன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, கண்ணன் பிறக்கையிலேருந்தே லீலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். யாராவது பெண் கோபிகள் வந்தாங்க அப்படின்னா கண்ணை திறந்து பார்ப்பானா, யாராவது ஆண் கோப்பெண் வந்தான் அப்படின்னா கண்ணை மூடிப்பானான். அப்படி பிறக்கையிலேருந்தே அவன் லீலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானா. அதனால் என்ன பண்ணுவாங்க, கண்ணன் என்ன பார்க்குறாண்டின்னு ஒவ்வொரு கோப்பியாக தூக்குவாங்களாம். தூக்கி கொஞ்சிட்டு இன்னொரு கோப்பிக்கிட்ட கொடுவோம், நீ மட்டும் என்னடி கொஞ்சிற, எனக்கும் கொஞ்சம் குடுறி, நானும் கண்ணனை கொஞ்சம் நேரம் கொஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோப்பியை வாங்கலாம். அந்த கோப்பியை கொஞ்சம் எனக்கு குடுறி, நீ மட்டும் 2 முத்தா கொடுத்துட்ட, நானும் கொடுப்பேன்டி குடுறின்னு இன்னொரு கோப்பியை வாங்குறான். அப்படி ஒவ்வொரு கோப்பிகளாக அப்படியே கண்ணனை வாங்கி கொஞ்சிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆழ்வார் சொல்கிறார், கண்ணன் எப்படி இருப்பான் அப்படின்னா அட்டைக்கரியாக இருப்பான், கருப்பாக இருப்பாங்க கண்ணன். கோகுலத்திலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மஞ்சள்லாம் அந்த கருப்பில் தேய்ச்சி பார்ப்பாங்க, பத்திர மஞ்சளா பத்தாத மஞ்சளா அப்படின்னு. அது கருப்பில் தேய்ச்சி பார்க்கல, அது ஒட்டிச்சு அப்படின்னா பத்திர மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கோகுலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பத்திர மஞ்சளா பத்தாவது மஞ்சளாம் பார்க்குறதுக்கு கண்ணனை தான் கூட்டிகிட்டு போவாங்களாம். கண்ணா இங்கே வாடா, நான் மஞ்சள் வாங்க போகிறேன், நீ துணைக்கு வான்னு கூட்டிகிட்டு போய் கண்ணனை குனிய வச்சு அவன் முதுகில் மஞ்சளை தேய்ச்சி பார்ப்பாங்களாம். ஒட்டிச்சா இது பத்திர மஞ்சள், நல்ல மஞ்சள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை கூட்டிகிட்டு போவாங்களாம். ஏன்னா அவ்வளோ கருப்பாக இருப்பானா கண்ணன். அந்த கண்ணன் வந்து எப்படி கருப்பாக வண்டு மாதிரி இருக்கான். இந்த கோபிகளோட கையெல்லாம் அப்படி ஒரு செவந்து தாமரை மாதிரி இருக்குமா. தாமரை எப்படி ஒரு வண்டிலேருந்து இன்னொரு வண்டிக்கு அப்படியே தாவுமோ, அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கோபியிலேருந்து இன்னொரு கோபிகை கைக்கு அப்படியே போயிட்டு வரானா. அப்படி ஒரு நந்தோற்சவம் லீலை நடக்குது. அப்படி பிறந்ததுலேருந்தே பகவான் லீலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா, நந்தோற்சவம் முடிச்சுட்டு யசோதைக்கு வந்து டெய்லி கதவை திறந்தோன்னே என்னன்னா, டெய்லி வந்து 10 கோபிகள் வாசலில் நிற்பாங்களாம். எதுக்கு அப்படின்னா, பகவானை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. அன்றைக்கி அப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வாசம் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலை திறந்தா வாசலில் 10 கோபிகள் இருக்காங்க. என்னடா என்னாச்சு உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு கேட்கல. அதை ஏண்டி கேட்குற, எல்லாம் உன் பையனோட தொல்லை, அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு. அப்படி என்னடி என் பையன் பண்ணிட்டான், என் பையன் ரொம்ப சமத்தாச்சே, என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்கல. ஆழ்வார் ஒரு பக்தர் பாடுறார், விஷமகார கண்ணன் பொல்லாத விஷமகார கண்ணன், வேடிக்கையாய் பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டமாடி 4 கோரு லீலை செய்யும் நந்த கோபாலனவன் விஷமகார கண்ணன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பகவான் எப்படி விஷமம் பண்ணுவான் அப்படின்னா, ஒரு கோபி இருந்தா, இன்றைக்கி உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா, உன் பையனாலே சேட்டைக்கார பையன் தெரியும், அதனால் நான் என் பொண்ணுகிட்ட சொல்லி வச்சிட்டேன், நான் இன்றைக்கி டவுன் வரையும் வெளியில் போகணும், ஜாமான்கள்லாம் வாங்கிட்டு வரணும், அதனால் நான் வந்து உன்னை வீட்டை திறந்து வச்சுட்டு உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னா கண்ணன் வந்து ஏதாவது சேட்டை பண்ணிட்டு போயிடுவான். அதனால் நான் வீடை பூட்டிட்டு நான் சாவியை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன், நீ வெளியில் உட்காந்துக்கோ, இந்த கண்ணன் வருவான், நீ அவன்கிட்ட பேசிடாதன்னு சொல்லி வச்சுட்டு போனேன்டி அப்படின்னு. சரி அதுக்கு என்ன பண்ணான் அப்படி என் பையன் அப்படிங்கல. அந்த ஏன் கேட்குற, சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அமைதியாக உட்காந்தா. ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சிட்டேன், யார்கிட்ட வேணால் பேசு, கண்ணன் வந்தால் 1 ரூபாய் திறக்காத, பேச மாட்டேன்னு கூட சொல்லிடாத, அவனை கண்டுக்காத, அவனை பார்த்து தலையை கூட அசைச்சிடாத, அமைதியாக இருந்துருன்னு சொல்லி வச்சேன். அதே மாதிரி நான் கிளம்பிட்டேன்னா, நான் கிளம்புனதை பார்த்தோன்னே கண்ணன் வந்தான். கண்ணன் வந்து என் பொண்ணு அமைதியாக உட்காந்துருக்கா, எப்போயாவது ராதே ராதேன்னு ஹாய்னு சிரிப்பான், இவளும் பார்த்துட்டு பதிலுக்கு ஹாய்ன்னு சொல்லிட்டானா அவன் போயிடுவான். கண்ணன் வந்தான், ஹாய் நல்லா இருக்கே அடி அப்படின்னா, அவள் டக்குன்னு திரும்பிக்கிட்டா. என்னடா எப்பயுமே பார்த்தா பேசுவா, இன்றைக்கி ஏதோ திரும்பிட்டாலே, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். வந்துட்டு என்னடி என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு அவள் உம்முனே இருக்கா. ஏண்டி நான் என்ன பண்ணேன் உனக்கு அப்படின்னு அப்பயும் உம்முன்னு இருக்கான். பகவான் பார்த்தான், யார்கிட்ட எப்படி காரியத்தை கிடக்கணும்னு பகவானுக்கு தெரியும். இல்லை இன்னைக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லலான்னு வந்தேன் போ அப்படின்னு. என்னன்னு அப்படின்னு கேட்காம திரும்பி மட்டும் பார்க்குறா. என்னன்னு கையில் கேட்குறா. இல்லை இன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, அதை சொல்லிட்டு போகலாம் தண்டி வந்தேன் அப்படின்னு. அப்படியா கண்ணா, உண்மையிலேவா, நான் அவ்வளோ அழகாக இருக்கேனடா அப்படின்னு உடனே பேச ஆரம்பிச்சிட்டா. அதை சொல்லலாம் தான் வந்தா, நீ இப்படி மூஞ்சி திருப்பிக்கிறிய, என்கிட்ட பேச மாட்டேங்கிறியன்னா. இல்லைடா எங்கள் அம்மா உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க? இல்லை நீ வந்தால் ஏதாவது சேட்டை பண்ணிட்டு போயிருவியா, அதனால் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு. அப்படியா ஏன் அப்படின்னு. அம்மா ஏன் வீட்டை பூட்டிட்டு வெளியில் உட்காந்துருக்க? இல்லை எங்கள் அம்மா டவுன் வரையும் போயிருக்காங்க, வீட்டுக்கு சாமான்லாம் வாங்குறக்காண்டி, என்னையும் கூட்டிகிட்டு போக முடியாது, நைட் ஆயிருமா வர, அதனால் என்னை இங்கேயே இருக்க சொல்லியிருக்காங்க. தனியாக வெளியிலேவா உட்காந்துருப்ப? இல்லை வீட்டு சாவியும் இங்கே தான் வச்சுருக்காங்க. எங்கடி வச்சுருக்காங்க? இந்த மேலே பறன் இருக்கு பற்றியா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மேலே வச்சுட்டு இங்கே போய் என்னை உட்கார வச்சுட்டு போயிருக்காங்கடா கண்ணா அப்படின்னு. அப்படியா எடு வா உள்ளே போவோம். நீ உள்ளே போயிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கண்ணன் வந்தால் உள்ளே போகக்கூடாது, கண்ணன்ட்டு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடா அப்படின்னு.
அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, வா நம்ம உள்ளே போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். எல்லாத்தையும் பார்க்குறான். அவங்க அம்மா அப்போ தான் புதுசாக வளையல் செட்டுலாம் வாங்கி வச்சுருக்காங்க அந்த பொண்ணுக்காக. இது என்னடி வளையல் புதுசாக இருக்குது அப்படின்னு. அதுவாடா கண்ணா, போன வாரம் தான் எங்கள் அம்மா சந்தைக்கு போனாங்க, அப்போ எனக்காக புதுசாக தங்க வளையல்லாம் வாங்கிட்டு வந்தாங்கடா கண்ணா அப்படின்னு. அப்படியாடி, எங்கே அதை கொடு. உன்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, உன்கிட்ட காட்டவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லடி, அவங்க தான் வளையல கூட நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு. என்னடா விளையாட்டு கண்ணா அப்படின்னு. பத்தியா, நான் தான் வளையல் விற்கிற செட்டியார், எனக்கும் தொப்பை இருக்குது, செட்டியாருக்கும் தொப்பை இருக்கா, அதனால் நான் வளையல் விற்கிற செட்டியார். உன் வளையலெல்லாம் இந்த குச்சி இருக்குது பத்தியா, இந்த குச்சியில் மாட்டிடு. நான் வந்து அப்படியே வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் வாங்கலையோ வளையல்னு நான் வரேன். நீ செட்டியாரே வளையல் என்ன விலைன்னு கேளு, நான் ஒன்று சொல்கிறேன், நீ அப்படியே காசை கொடுத்துட்டு வளையலை வாங்கிக்கோ, அப்படி நம்ம விளையாடலாமாடி அப்படிங்கிறான். சரி கண்ணா விளையாடலாங்கிறான். அதே மாதிரி கண்ணன் குச்சியில் அந்த வளையலெல்லாம் போட்டாச்சு. நேராக கிளம்புறான் கண்ணன். வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் வாங்கலையோ வளையல்னு பகவான் வரான். இந்த பொண்ணு செட்டியாரே வளையல் என்ன விலைன்னு கேட்குறா. இந்த விலை அப்படின்றான். பகவானும் வளையலை கொடுத்துட்றான். வா மறுபடியும் அதே மாதிரி 2வது ரவுண்டு போகலாம் அப்படின்னு. அதே மாதிரி 2வது ரவுண்டும் கேட்குறா, வளையலை கொடுத்துட்றான். அதே மாதிரி 3வது ரவுண்டு மாட்டுன்னு 3வது ரவுண்டு மாட்டியாச்சு. வளையல் வாங்கலையோ வளையல், வளையல் வாங்கலையோ வளையல்னு வரான். செட்டியாரே வளையல் என்ன விலைன்னு கேட்குறான். அவன் கண்டுக்கவே அடிச்சான், ரூட்டி ஓடியே போயிட்டான் அவன் எங்கிட்டோ. இந்த பொண்ணு அச்சுச்சோ ஓடி போயிட்டானேன்னு உட்காந்து அழுகிறான். அவங்க அம்மா வந்துட்டா. வந்து பார்த்தா வீடு திறந்துருக்கு, வளையலை காணா, எந்த நகை நட்டையும் காணா. யாரி வந்தா? கண்ணன் வந்தாம்மா. உன்னை நான் என்னடி சொன்னேன்? அம்மா நான் பேசக்கூடாதுந்தம்மா இருந்தேன். அப்புறம் ஏண்டி பேசுனேன்? நான் பேசக்கூடாதுந்தம்மா இருந்தேன். அவன் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாம்மா. என்னடி சொன்னா? அழகா இருக்கேன்னு சொல்லிட்டாம்மா. ஏண்டி அழகா இருக்கேன்னு சொன்னா நீ பேசிடுவியா? இல்லைம்மா எப்பயுமே சொல்ல மாட்டேன், நீ சொல்லிட்டானா அதான் பேசிட்டேன். இப்போ வளையல் எங்க? உன்னை தான் உதைக்க போறேன்னு என் பொண்ணை திட்டிட்டு இப்போ வந்திருக்கேன்டின்னு. இன்னொரு கோபியை சொல்கிறா, நீயாவது பரவாயில்லடி, என் வீட்டில் என்ன பண்ணான்னு தெரியுமா? நானே இப்போ தான் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். வந்ததுலேருந்து என் மாமியார் என்னை திட்டிக்கிட்டே இருக்கு. மாமியார்கிட்ட நல்ல பிள்ளை பேர் ஒரு நாளாவது வாங்குவோன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஒரு நாள் எனக்கு அமைய மாட்டேங்குது. தின்னுக்கிட்டே இருக்கா, எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாளாவது என் மாமியார்கிட்ட நல்ல பிள்ளை பேர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் நானும் என் மாமியார் ஆற்றுல துணியெல்லாம் துவைச்சிட்டு வரலான்னு போனோம். நான் எனக்கு வேறு துவைச்சி பழக்கம் இல்லையா ஆற்றுலலாம், நான் சும்மாவே நின்றுட்டு இருந்தேன். என் மாமியார் பார்த்து சத்தம் போட்டாங்க, ஏன்டி இங்கே இப்படி கல் மாதிரி சும்மா நிற்கிறதுக்கு வீட்டில் போயாத வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி வீட்டிலையாவது வந்து அவங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு நல்ல பிள்ளை பேர் வாங்கலான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் வீடு திறந்துருக்கு. என்னடா வீடு திறந்துருக்கேன்னு உள்ளே போய் பார்த்தா வெண்ணெல்லாம் அங்கங்கே சிந்திருக்கு. என்னடா வெண்ணெய் சிந்திருக்கேன்னு நேராக மேலே பார்த்தா ஒருத்தன் பானையில் தொங்கிட்டு இருக்கான் கருப்பாக. யாருன்னு பார்த்தா உன் பிள்ளை தொங்கிட்டு இருக்குடி அப்படின்னு. என்ன அப்படின்னா, யார் வீடு கண்ணன் பூட்டிகிட்டு போனாங்களோ அங்கே உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து மேலே நினச்சா அதான் இன்றைக்கி உரியடிலாம் வைப்பாங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஏறி நிற்பாங்க. கண்ணன் மேலே ஏறி அந்த பானையை பிடிச்சி தொங்கி வெண்ணெயை சாப்பிடுவான். அதே மாதிரி அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கீழே நின்றுட்டு இருந்தாங்க. பகவான் ஏறி மேலே சாப்பிட்றான். பகவான் கையிலேருந்து வடிகிற அந்த வெண்ணெயெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கதவை திறக்கிற சவுண்டு கேட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் டக்குன்னு கீழே குச்சிட்டு ஓடிடுச்சு. ஒருத்தையும் மட்டும் கண்ணன் மட்டும் மேலே பானையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அந்த மாமி பார்த்தாங்க, இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். நம்ம மாமியார்ட்ட நல்ல பிள்ளை பேர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இது நாள் வரைக்கும் முடியல, இன்றைக்கி கண்டிப்பாக கண்ணனை பிடிச்சி கொடுத்து நம்ம நல்ல பிள்ளை பேர் வாங்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நேராக வராங்க. அந்த குழந்தை வந்து கண்ணன் வந்து கீழே குதிக்கிறான். மாமி 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 என்னை தயவு செய்து விட்டுருங்களேன். விடவே முடியாது, இது எனக்கு கிடச்ச பெரிய சான்ஸ், இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுருங்களேன் அப்படின்னு. அந்த மாமி வேற கொஞ்சம் குண்டா இருப்பாளா, நிலைக்கு கரெக்டாக இருந்தாங்களா, அப்படியே நின்றுட்டாங்க. இவன் இங்கிட்டு போகலான்னு பார்க்குறான், அங்கிட்டு போகலான்னு பார்க்குறான், போக முடியல அவனால். உடனே ஒன்று பண்ணா, இப்போ விட முடியுமா முடியாதா அப்படின்னு. அதெல்லாம் விட முடியாதுடா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நீ என்ன வேணால் பண்ணிக்கோடா, என்னால் விட முடியாதுடா. அப்படியா, பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறான் அப்படின்னா வெண்ணெயை வாயில் போட்டான். மென்னுக்கிட்டே இருந்தான். ஃபைனலாக கேட்குறேன், விடுவீங்களா மாட்டிங்களா? விடவே மாட்டேன்டா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணான், வெண்ணெயை வாயில் போட்டு குழப்பிட்டு இருந்தால புளிச்சுன்னு அந்த மாமியோட மூஞ்சிலே துப்பிட்டான். துப்புனான்னு அந்த மாமின்னு கண்ணை தொடக்கிறக்குள்ளே என் சைடு கேப்பில் எஸ்கேப் ஆகிட்டா. கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா துணியெல்லாம் துவைச்சிட்டு மாமியார் வந்து நிற்கிறாங்க. ஏண்டி உன்னை வீட்டில் போய் வேலையை பார்த்து வையின்னு சொன்னால் வேலையும் பார்க்கல, வீடையும் திறந்து போட்டிருக்க. வீடாவா இருக்குது, எப்படி போட்டு வச்சுருக்க பாரு, தலைகீழ கிடக்கு வீடு, வெண்ணெல்லாம் அங்கங்கே சிந்தி கிடக்கு, என்னென்னமோ கிடக்கு அப்படின்னு. இல்லைத்த, நான் உங்கள்கிட்ட நல்ல பிள்ளை பேர் வாங்கணுன்னு தான் நினச்சேன், அதனால தான் ஒரு வேலையும் பண்ணேன். என்ன பண்ண, நம்ம வீட்டை போனோன்னு ஒருத்தன் வந்தான். யார்? கண்ணன் வந்தான். அவன் வெண்ணெயை திருடிட்டு இருந்தான். அவன் திருடிட்டு இருக்கான். அவனை கையும் களமாக பிடிச்சி உங்கள்கிட்ட கொடுக்கலான்னு நினச்சா இப்படி ஆயிடுச்சு தானே. அந்த டயத்துல கண்ணன் வெளியில் வந்தானா. அங்கிட்டு போய் சுற்றிட்டு மறுபடியும்,
என்ன மாமி, நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், உங்கள் மருமக வர வர குண்டாயிட்டு இருக்கான்னு நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்கன்னு இப்போ தான் தெரியுது. நீ போன சாக்கில் என்ன பண்ணுறா தெரியுமா, இந்த வெண்ணெய் இதெல்லாம் காலியாக போகுது பார்த்தீங்களா, அவள் தான் எடுத்து அடுக்கிட்டு இருக்கா. அதனால தான் நாளுக்கு நாள் பாருங்களேன் எப்படி சைஸ் போகிறா, உங்களை விட எப்படி டபுள் மடங்கு ஆகிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைம்மா கண்டிப்பாக நான் சாப்பிடல, கண்ணன் தான் வெண்ணெயை சாப்பிட்டான்னு. உடனே கண்ணன் சொல்கிறானா, என் மூஞ்சியும் பாருங்கள் அவங்க மூஞ்சியும் பாருங்கள், யார் மூஞ்சியில் வெண்ணெய் வடியுது அப்படின்னு. ஏண்டி நீயே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாவம் குழந்தை அவன் மேலே போய் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியார் என்னை திட்டுறாங்க. ஆல்ரெடி நல்ல பிள்ளை பேர் வாங்க முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ மேற்கொண்டு வேற எனக்கு 2 கெட்ட பிள்ளை பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற அவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இப்படி என்ன ஆகுது அப்படின்னா, கண்ணனோட லீலையில் கண்ணனை அடுத்தடுத்து டெய்லி ஒவ்வொரு புகாராக சொல்கிறாங்க. கண்ணன் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசாமல் இருந்தான். ஒருத்தி சொல்கிறான், என்ன சொல்கிறா அப்படின்னா, அதை ஏண்டி கேட்குறேன், என் பையனை என்ன பண்ணான்னு தெரியுமா கண்ணன், ஒரு சமயம் என் பையன்கிட்ட டூ விட்டுட்டேன். என் கண்ணன் டூ விட்டுட்டான்னொன்னே என் பையன் அழுதுகிட்டே இருந்தான். ஒரு நாள் கண்ணன் எங்கள் வீட்டு வழியாக போயில, எங்கள் வீட்டில் அன்றைக்கி ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம், அதனால் சக்கரை பொங்கல் அக்கார வடசல் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தோம். அதை ஸ்மெல்லை கேட்டோன்னே கண்ணன் நேராக ஓடி வந்தான். என் பையன்கிட்ட பேசினான், என்னடா கண்ணா நீலாம் என்கிட்ட பேசுவியான்னு நினச்சேன் பேசிட்ட அப்படின்னு. இல்லைடா நான் உன்கிட்ட பழம் விட்டுட்டேன் அப்படின்னா. அப்படியாடா கண்ணா அப்படின்னு. வாடா அப்போ நம்ம விளாட்லாம். இல்லைடா இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ செஞ்சு வச்சுருக்க மாதிரி ஸ்மெல்லு வருது அப்படின்னு கேட்கல. ஆமாண்டா எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபங்க்ஷன், அதனால தான் அம்மா நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. சரி வாடா போய் சாப்பிட்லாம் அப்படிங்கல. நேராக உள்ளே போகிறாங்க. அம்மா எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு கொடுங்கன்னு கண்ணன் கேட்குறான். வாங்கடா 2 குழந்தைகள் உட்காருங்க சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரையில் கண்ணன் சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டை பார்த்து, டேய் இது சுவாமிக்குன்னு இது பண்ணியிருக்காங்க, இதை குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும், நீ குளிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்குற. இல்லையடா கண்ணா அப்படின்னு. அப்போ போய் குளிச்சுட்டு வாடா அப்படின்னு. அவன் கேட்குறான், கண்ணா நீ குளிச்சிட்டியா அப்படின்னு. நான் நேற்றே குளிச்சிட்டேனே அப்படின்ட்டான். அவன் கண்ணன் சொல்கிற ஸ்பீடுக்கு யாராலையும் கிரகிக்க முடியல. நான் நேற்றே குளிச்சிட்டேனேன்னு சொன்னோன்னா அவங்களாம் பார்த்து, அப்படியாடா கண்ணா அப்போ நான் போய் யமுனையில் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக அவன் ஓடுறான். யமுனை இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது. அவன் ஓடுறக்குள்ளே இவன் கண்ணன் என்ன பண்ணுறான், மாமி எனக்கு ரொம்ப பசிக்குது, அவன் வரக்கு நேரம் ஆகும் போல், கொஞ்சோண்டு ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொன்னேன். சரி இருற அக்கார வடசல் கொஞ்சோண்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமி வச்சுட்டு அடுத்து திரும்புறக்குள்ளே அந்த அக்கார வடசலை காணாம். என்னடா வச்சேனே அப்படின்னு. மாமி இத்தினோண்டு வச்சா எங்கே இருக்கும், இன்னொரு வைங்க அப்படிங்கிறான். மறுபடியும் இன்னொன்று வச்சோன்னே சாப்பிட்டுட்டு, மாமி இனிப்பா சாப்பிட்டு திகட்டிடுச்சு, நான் காரம் இருந்தால் 2 கொடுங்களே அப்படின்னு. இந்த காரத்தை வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு திரும்பிக்குள்ளே அதை காலி பண்ணிட்டான். மாமி இது ரொம்ப காரமாக இருக்குது, மறுபடியும் ஏதாவது ஸ்வீட் வைங்களேன் அப்படின்னு. இது மாற்றி 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 சொல்லி கடைசி அந்த மாமி அண்டால கை விடுறாங்க. டொப்புன்னு சவுண்டு தான் கேட்குது. ஏன்னா எதுவுமே இல்லை, அண்டால டம்முன்னு சவுண்டு தான் கேட்குது. எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான், போ மாமி உன் கையில் எறும்பு கடிக்க, இவ்வளோ கம்மியாக வச்சுருக்க, சீ போ அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் போகிறான். அப்போ தான் அந்த ஃப்ரெண்டு வரான். கண்ணா நான் குளிச்சிட்டேன் அப்படின்னு ஓடி வரையில, போடா நீ என்னடா ஃப்ரெண்டு உன் கூட மறுபடியும் டூ அப்படின்னு சொல்லிட்டு டூ போட்டு ஓடிட்டாண்டி. இப்படி எங்கள் வீட்டில் கண்ணன் லீலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோபிகளாக பகவானோட லீலைகளை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் ஏதாவது ஒரு கோபிகளோட வீட்டுக்கு பகவான் வரல அப்படின்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஆஹா இன்றைக்கி நம்ம வீட்டில் கண்ணன் வரலையே, இன்றைக்கி நம்ம வீட்டில் கண்ணன் வரலையே, நம்ம வீட்டில் வெண்ணெயை சாப்பிடலையேன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களாம். பகவான் வெண்ணெய் திங்கிறக்கே என்ன தாத்பரியம் அப்படின்னா, யார் யார் மனசெலாம் வெண்ணெய் மாதிரி வெண்மையாக இருக்கோ அவங்க மனசெல்லாம் பகவான் திருடுவான் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பகவானோட பாதத்தையே நம்ம வீட்டில் வரைகிறோம் அப்படின்னா, பகவான் வெண்ணெயை சும்மா சாப்பிடும், அப்படியே வடிஞ்சு கை வழியாக வடிஞ்சு காலெல்லாம் வடியும். அவன் வந்துட்டு போன தடத்தை எதை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, கோபிகள்லாம் அந்த கால் தடத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் கண்ணன் போயிருக்கான், இன்றைக்கி நம்ம வீட்டில் கண்ணன் போயிருக்கான்னு தெரிஞ்சுப்பாங்க. அதோட இதுதான் நம்மளும் இன்றைக்கி கோகுலாஷ்டமிக்கு கண்ணனோட பாதத்தை நம்ம வீட்டில் வரைகிறோம். அப்படி ஒரு லீலை பகவான் கண்ணன் பண்ணிக்கிட்டே இருக்கான். லீலை பண்ணாலும் பகவான் ஒரு சைடு அசுரர்களை வதம் பண்ணுறான். பிறந்த கொஞ்ச நாள்லே சக்கடாசுரன் வரான், திருநாவர்தன் வரா, பூதனா வரா, அவங்களையும் வதம் பண்ணுறான். பகவான் இந்த சைடுக்கு லீலைக்கு லீலையும் இருக்கான், தர்மத்துக்கு தர்மத்தையும் நிலைநாட்டுறான். ஒரே அவதாரத்தில் சர்வத்தையும் காட்டுறான் பகவான். கொஞ்ச நாள் கழித்து பிருந்தாவனம் போகிறாங்க. பிருந்தாவனத்தில் போய் கொஞ்ச நாள் இருக்கையில் பகவானுக்கு அடுத்தடுத்து துன்பம் வருது. அது எல்லாத்தையும் பகவான் தவிர்த்தெறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கல. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, பகவான் இந்திரனுக்கு நந்தகோபர் ஒரு பூஜை பண்ணுறார். என்ன பூஜை அப்படின்னா, இந்திரனுக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, மழை வர்றதுக்காக. நம்மளாம் எதுக்கு விவசாயம் தான் பண்ணுறோம், அதுக்கு எது முக்கியம் அப்படின்னா மழை தான் முக்கியம். அந்த மலைக்கு அதிபதி யார் அப்படின்னா தேவன் இந்திரன். அந்த இந்திரனுக்கு நம்ம ஒரு பூஜை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுறாங்க. அப்போ கண்ணன் பார்க்குறான், பா இது என்ன பூஜைப்பா அப்படின்னு கேட்குறான். இதுவாடா குழந்தை, இது இந்திரனுக்கு நம்ம வருஷம் பண்ணுற பூஜைடா அப்படின்னு சொல்கிறார். இந்திரனுக்கு என்ன பூஜை அப்படின்னு கேட்கல. இல்லைப்பா நமக்கு ஆதாரம் மலை, அந்த மலையை கொடுக்கறது இந்திரன், அந்த இந்திரனுக்கு ஒரு பூஜை, நம்ம வருஷத்தில் ஒரு ஹோமம் பண்ணி பிரசாதங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணுவோம்ப்பா அப்படின்னு.
ஏன்பா நம்ம தர்மத்தில் கரெக்டாக இருந்தால் தெய்வம் அதோட தர்மத்தில் அது கரெக்டாக இருக்கணும்ல. நம்ம தர்மம் விவசாயம் பண்ணுறது, மாடு மேய்க்கிறது. நம்ம தர்மத்தை கரெக்டாக பண்ணால் மழையை பொழிய வைக்கிறதுங்கிறது இந்திரனோட தர்மம். அவன் தர்மத்தை கரெக்டாக பண்ணணும்ல. எதுக்கு நீ இந்திரனுக்கு தேவையில்லாமல் லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறார். லஞ்சமா? இது அப்படி பார்க்காதரா குழந்தை, இது நம்ம அன்பளிப்பு செலுத்துகிறோம். அதெல்லாம் எதுக்கு அன்பளிப்பு செலுத்துகிற, அதெல்லாம் பண்ணாதங்கிறான். ஏன்னா இந்த குழந்தை இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, கண்ணன் ஒன்று சொன்னால் அதை அப்படியே கேட்டுருவாங்க. யாராக இருந்தாலும் கண்ணன் குழந்தை தானே, அவன் கேட்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. குழந்தையான கண்ணன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுருவாங்க. அப்போ என்னடா குழந்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நந்தகோபர் கேட்கல. அப்பா, இந்த கோவர்த்தன மலை இருக்குது பற்றியா, இந்த மலை தான் நமக்கு எல்லாம் கொடுக்குது. நம்ம பசுக்களெல்லாம் இந்த மலையில் தான் நம்ம மேய விடுறோம். இந்த மலையிலேருந்து தண்ணி வரதில் தான் நம்ம குளிக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான் தேவைப்படுது. இந்த மலை தான் நமக்கு எல்லாம் படுது. அதனால் இந்த மலைக்கு ஒரு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். மலைக்கு ஒரு பூஜையா? என்ன பூஜைடா அப்படின்னு. எப்படிடா பண்ணணும்? நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மலைக்கு பகவான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். அந்த மலைக்கு ஒரு சின்ன ஒரு சாலை துணியை வஸ்திரம் சாத்தினார். நேராக ஒரு பொட்டு வச்சார், சந்தனம் எல்லாம் வச்சார். எல்லா பிரசாதத்தையும் நைவேத்தியம் பண்ணுவாங்க, கொண்டு வாங்கன்னார். என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எப்பயுமே இந்திரனுக்கு பண்ணணுங்கிறதுக்காக நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்குன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி, சுவாமிக்குன்னா கோவிலுக்கு தான் பார்த்து கொடுங்க அப்படின்போம். அவளே வாங்குறாங்க நம்ம சுவாமிஜி சொல்லுவார். நம்ம வீட்டுக்குன்னு அவள் வாங்கணும் அப்படின்னா நல்லா பார்த்து, எதுவும் கல் இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, நல்லா பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்போம். இதே கோவிலுக்கு சுவாமிக்கு எதாவது கொடுக்கணும், கோவிலுக்கு தான் கொடுக்குறேன், சும்மா எந்த அவளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்போம் அப்படின்னு. ஆனால் அங்கே கோகுலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பியூராக பசு நெய்யை விட்டு அப்படி அண்டாவாக வகை வகையான சாதங்கள்லாம் படைச்சி வச்சுருக்காங்க. நந்தகோபர் சொல்கிறார், டேய், இந்த மலைக்கு நீ நைவேத்தியம் பண்ணுவோன்னு பண்ணிட்ட, அந்த மலையையும் சுற்றி வந்துட்ட, இப்போ இவ்வளோ சாதம் இருக்கே, இதெல்லாம் என்ன பண்ண? இதே நாங்கள் இந்திரனுக்கு ஒரு ஹோமம் வளர்த்தோம்னா அந்த ஹோமத்தில் எல்லா சாதத்தையும் கொட்டிடுவோம், நாங்கள் மிச்சத்தை போயிடுவோம். இது இப்போ மலைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இதை கோகுலத்தில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டா கூட இவ்வளோ சாதம் மிஞ்சி இருக்குமேடா, என்ன பண்ணுறதுன்னு கேட்கல. அப்பா ஏன்பா கவலைப்படுற, இருப்பா மலைச்சாமி சாப்பிடும் அப்படின்னு. மலைச்சாமியா? அது என்ன சாமிடா அப்படின்னு. இப்போ வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இருக்கார். பின்னாடி இன்னொரு ரூபத்தை எடுக்கிறார். மலைக்கு பின்னாடி இருந்து அவரே இன்னொரு ரூபமாக மலைச்சாமி மாதிரி வர்றார். கண்ணன் இங்கேருந்தே சொல்கிறார் அவரை பார்த்து, அப்பா அங்கே பாரு மலைச்சாமி வருது பாரு, எல்லாரும் கையெடுத்து கும்பிடு, கண்ணத்தை போட்டுக்க, கையெடுத்து கும்பிடுங்கிற. எல்லாரும் கண்ணத்தில் போட்டுக்க. என்னடா இவன் சொன்னா திடீர்னு ஏதோ பூத மாதிரி ஏதோ ஒன்று கிளம்புது அப்படின்னு மலையிலேருந்து அந்த சாமி வந்தார். வாயை திறந்தார். இருக்கிற எல்லா பிரசாதமும் கலப்புன்னு அது வாய்க்குள்ளே போகுது. இப்போ நந்தகோபருக்கு இன்னொரு கவலை, எப்பயுமே ஹோமத்தில் விட்டாலும் கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காவது நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். இது என்னன்னா லபக்குன்னு எல்லாத்தையும் வாயில் அள்ளி போடுது. இப்போ டேஸ்ட்டு கூட நமக்கு ஒரு வாய் கிடைக்காது போலையே, எல்லாம் உள்ளே போகுது அப்படின்னு. அப்போ தான் கண்ணன் சொன்னானா, அப்பா உனக்கு என்ன கவலை, பிரசாதம் தீரலையேன்னு கவலை. இப்போ பிரசாதம் நமக்கு கொஞ்சம் கிடைக்குமான்னு கவலை. உன் பிரச்சனை தான் என்னப்பா அப்படின்னு. எல்லாத்தையும் அந்த மலைசாமி சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு பகவான் சொல்கிறார், இந்த கோவர்த்தன மலையை சுற்றி வருவோம், நாமா சொல்லுவோம், வாங்க கிளம்புவோம் சொல்லிட்டு பூஜை முடிஞ்சுன்னு கிளம்பியாச்சு. அதே நேரத்தில் மேலே இந்திரன் உட்காந்துருக்கான். இந்திரன் ஒரு காலண்டர் போட்டு வச்சுருக்கான், ஷெட்யூல். இந்தந்த நாளைக்கு இந்தந்த நேரத்தில் இந்தந்த இடத்துலேருந்து நமக்கு உணவு வரும் அப்படின்னு. யாகத்தில் போடுறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம சுவாமி எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம சுவாமிஜி அழகாக ஒரு பதில் சொல்லுவார். என்ன அப்படின்னா, யாகத்தில் போடுற அனைத்தும் எந்த தேவதையை உபாசனை பண்ணி போடுறோமோ அந்த தேவதை கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு. எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு சுவாமிஜி சொல்லுவார், இப்போ நான் ஒரு மீன் இருக்குது, ஒரு குளத்துல மீன்லாம் நிறையா இருக்குது, அந்த மீனுக்கு பொறி போடணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா, ஆஹா மீனுக்கு பொறி போடணுன்னு ஒரு 10 ரூபாய்க்கு பொரியை வாங்கி மீனுக்கு பொரியை போடணுன்ட்டு குளத்துலேருந்து அந்த மீனை பிடிச்சி வாயை திறன்னு அது வாயில் திணிக்க முடியாது, அது உயிர் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், மீனுக்கு நான் பொறி போடணுன்னா தண்ணியில் தான் போட்டாகணுமே ஒழிய, அதே மாதிரி தெய்வத்துக்கு நம்ம ஒன்று சமர்ப்பணம் பண்ணணும்னா யாகத்தில் நெருப்பில் தான் போட்டாகணும். ஏன்னா தண்ணியில் போடுற உணவு மீனுக்கு போய் சேர்ற மாதிரி தெய்வங்கள்லாம் அக்னி ஸ்வரூபமாக இருக்கனால யாகத்தில் போடுற எந்த பொருளும் வீணாக போகாத தெய்வத்திட்ட போய் சேரும்னு நம்ம சுவாமிஜி சொல்லுவார். அதனால் இந்திரன் மேலே உட்காந்துருக்கான். இன்றைக்கி கோகுலத்துலேருந்து நமக்கு வகை வகையான உணவுகள்லாம் வரும். ஏன் அப்படின்னா இந்திரலோகத்துலலாம் அப்படி உணவுகள்லாம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா உள்ள நுழையிலே அமிர்தம் 2 ட்ராப் விடுவாங்க. அதில் பசி இருக்காது, தூக்கம் வராது, எதுவுமே இருக்காது. இப்போ சாட்டுக்கு இருக்கணும். டேஸ்ட்டான உணவுலாம் அங்கே எதுவுமே கிடைக்காது, பூலோகத்தில் தான் கிடைக்கும்னு நம்ம சுவாமிஜி சொல்லுவார். அதனால் இன்றைக்கி கோகுலத்துலேருந்து வரும். அதுவும் அவங்களாம் மாடு மேய்க்கிறவங்க நல்ல பசு நெய் விட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஆகாரம்லாம் வரும்னு இந்திரன் நேரம் மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நேரம் ஆகுது, ஒன்றுமே வரல. இந்திரன் தன் சீடர்களை அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு கேட்குறான், என்ன இன்னைக்கு கோகுலத்துலேருந்து வர வேண்டியது எதுவுமே வரலையே அப்படின்னு. எதுவும் அங்கே யாரும் இறந்துட்டாங்களா, எதுவும் தடையாயிருச்சா, என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லல 2 தூதர்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சுவாமி இந்த வட்டம் உங்களுக்கு யாகம்லாம் கிடையாது அப்படின்னு. ஏன் யாகம்லாம் கிடையாது, யாரும் இறந்துட்டாங்களா, எதுவும் இதாகிடுச்சா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, இந்த வருஷம் இல்லை எந்த வருஷமே உங்களுக்கு இனிமேல் யாகம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு. அங்கே கோகுலத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான், 5 வயசு குழந்தை, கண்ணன்னு பேர்.
அந்த கண்ணனோட பேச்சை கேட்டுட்டு உங்களை யாகத்தை அவங்க தடுத்துட்டாங்க, நிப்பாட்டியாச்சு, அதுக்கு பதிலாக கோவர்த்தன மலைக்கு யாகத்தை பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு வந்ததே கோபம். ஒரு 5 வயசு பையன் பேச்சை கேட்டு என்ன அவமானம் பண்ணுறாங்களா, இவங்களை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரளயத்துக்கு ஒரு மலையை விடுவாங்க. அந்த மலையை கோகுலத்தில் விட்டானோ, கோகுலமே அடிச்சிட்டு போகுது, கூரைகள்லாம் பறந்து போகுது, பசுமாடெல்லாம் வெள்ளமாக ஓடுது, எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, கோபிகளோட பக்தியை நம்ம சுவாமிஜி சொல்லுவார், கோபிகள் மாதிரி நமக்கு ஒரு பக்தி வரணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஆஹா நம்மளாம் தான் என்ன யோசிச்சிருப்போம், கண்ணா ஓம் பேச்சை கேட்டு தான் நாங்கள் இப்படி பண்ணோம், நாங்கள் ஒழுங்காக இந்திரனுக்கு தான் பூஜை பண்ணியிருக்க வேண்டியது, நீ சொன்னதான் நாங்கள் இந்த மலைக்கு பூஜை பண்ணோம், இப்போ பாரு இந்திரன் கோவப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு மலையை கொடுக்குறாரு, எங்களால் வாழ முடியல, இருக்கிற இடமும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, குழந்தை குட்டியெல்லாம் தூக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா கண்ணா அப்படின்னு நம்மளாம் தான் சொல்லியிருப்போம். ஆனால் கோபிகளாம் ஒன்றுமே சொல்ல, இதுவும் பகவானோட சங்கல்பம், பகவான் கண்டிப்பாக நம்மளை ரட்சிக்காமல் விடமாட்டான்னு இருக்கிற கையில் குழந்தைய தூக்கிட்டு பசுமாடெல்லாம் பிடிச்சிட்டு நேராக கண்ணன் முன்னாடி வந்து நின்னாங்க. கண்ணன் எல்லாரையும் பார்க்குறான், யாராவது ஒருத்தராவது நம்மளை குறை சொல்கிறாங்களா அப்படின்னு. யாருமே சொல்லலையாம். சரி, எல்லாரோட மனசையும் பார்க்குறானா, ஏன்னா கண்ணனுக்கு மனசில் நினச்சாலும் தெரியும், மனசையும் பார்க்குறானா, யாருமே மனசளவில் கூட ஒரு குறையும் சொல்லலையாம். உடனே கண்ணனுக்கு ஒரு என்ன நினச்சான் அப்படின்னா, இப்பேற்பட்ட தெய்வம் நமக்கு கிடச்சிருக்குன்னு நம்ம சொல்லுவோம், என் தெய்வத்தை பற்றியா எப்பேற்பட்ட தெய்வமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ கண்ணனே சொல்கிறான், இப்பேற்பட்ட பக்தர்கள் எந்த தெய்வத்துக்கு கிடைப்பாங்க, இந்த பக்தர்களை நான் கண்டிப்பாக கை கொடுத்து காப்பாற்றுவேன், இவங்களை கைவிடவே மாட்டேன்னு நினச்சி சொல்கிறான். இந்த மலைக்கு தானே பூஜை பண்ணோம், இந்த மலை நம்மளை காப்பாற்றும்னு நேராக போனான். அப்படி ஒன்று தூக்குனா, மலையை தூக்குனா, அப்படியே ஒரு குழந்தை வந்து அப்படியே கொடையை தூக்குற மாதிரி நேராக மலையை சுண்டு விரலில் தூக்கிட்டானா. ஏன் சுண்டு விரலில் தூக்குனா அப்படின்னா, அப்படி இப்படி சிரமப்பட்டு தூக்குனா கூட கோபிகள்லாம் என்ன சொல்லிடுவாங்க, கண்டா நீ இப்படி கஷ்டப்பட்டு தூக்குறதுக்கு எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ கஷ்டப்பட வேண்டாண்டான்னு அவங்களோட பக்தி அப்படி உயர்ந்ததாக இருக்கனால, உங்கள் பக்திக்கு முன்னாடி இது எனக்கு ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுண்டு விரலில் 7 நாள் தூக்குனாங்க. அந்த மலைக்கடியில் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்றான். நம்மளாம் தான் ஒன்று யோசிச்சிருப்போம், வெளியிலையா தண்ணி மலை தான், நீ இந்த மலையை தூக்கி நிற்கிற, அதுவாது நனைஞ்சா ஒரு வாரம் காய்ச்ச வரும், ஏதோ ஒன்று அனுபவிச்சுட்டு போயிடலாம், நீ மலையை தூக்கிறேன் லேசாக சேக்காய் பொத்துன்னு போட்டேன்னு வச்சுக்கோ, வலிச்சு கூட எங்களெல்லாம் அள்ள முடியாது, நீ அதனால் நாங்களாம் வர்றது கொஞ்சம் யோசிக்கிறோம், நம்மளாம் தான் யோசிச்சிருப்போம். கண்ணன் என்ன பண்ணுறான், கோபிகளாம் கண்ணன் கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் கண்ணன் நம்மளை கைவிட மாட்டான்னு நேராக உள்ளே வந்தாங்க. 7 நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, கண்ணா இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா கண்ணனை வந்து ஒரு இடத்துல பார்க்கவே முடியாது. ஒரு நாளில் காலைல இங்கே இருப்பான், மத்தியானம் அங்கே இருப்பான், சாயங்காலம் அங்கே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ எங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்ன அப்படின்னா, 7 நாள் நீ ஒரே இடத்துல இருக்க போகிற, நாங்கள் வந்து 7 நாள் பார்த்து ரசிக்க போகிறோம்னு 7 நாள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபுல்லாக அகண்ட நாமம் பகவான் முன்னாடி நின்று ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த், ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த், ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த அப்படின்னு 7 நாட்கள் விடாமல் அகண்ட நாமம் பண்ணாங்க. இந்திரனுக்கு மேலே ஸ்டாக் தீர்ந்து போச்சு. நேராக அவன் அப்போ தான் தெரியுது, ஆஹா பகவான்கிட்ட நம்ம இப்படி ஒரு அபச்சாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தெரியுது. மழை விட்டோன்னா பகவான் சொல்கிறார், இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னோன்னா எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. பகவான் இந்த மலையை எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி அந்த மலையை வச்சுட்டு தனிமையில் போய் இருக்கார். இந்திரன் வரான். இந்திரன் வந்து தான் பண்ண தப்பை சொல்லி பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். இந்திரன்ட்ட ஒரு பசு இருக்குது, காமதேனு அப்படின்னு ஒரு பசு. அந்த பசு பார்த்துச்சு, இனிமேல் நான் இந்திரன்ட்ட இருக்க மாட்டேன், இனிமேல் நான் கண்ணா உங்ககிட்ட தான் இருப்பேன். கண்ணன் இருக்கையில் பின்னாடி ஒரு பசு இருக்கிற மாதிரி நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னா அது காமதேனுங்கிற பசு. ஏன் அப்படின்னா, நான் இந்திரன்ட்ட தான் இருந்தேன், என் குலத்தில் உள்ள பசுக்களை அழிக்கணும்னு நினச்சி தானே இந்திரன் இந்த மலையை கொடுத்தான், இனிமே நான் அவன்கிட்ட இருக்க மாட்டேன் கண்ணா, இனிமே நான் ஓம் பின்னாடி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த காமதேனுங்கிற பசு கண்ணனோடே இருக்குது. காமதேனு கிட்ட எது நினச்சாலும் அதை அப்படியே கொடுக்கக்கூடிய அந்த பசு இருக்குது. அந்த பசு கண்ணனோட சிரசில் பாலை வடிக்க கண்ணனுக்கு இந்திரன் கொடுத்த ஒரு நாமம் கோவிந்தாங்கிற நாமத்தை பட்டாபிஷேகமாக பண்ணி வச்சார். ராமாயணத்தில் பார்த்தோம்னா ராமர் 12 வருஷம் 14 வருஷம் காட்டில் போயிட்டு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆகும். கண்ணன் அவதாரத்தில் எது பட்டாபிஷேகமாக சொல்லப்படுது அப்படின்னா நாம பட்டாபிஷேகம். கோவிந்தாங்கிற நாமத்தை இந்திரன் பகவான் கண்ணனுக்கு முடிசூட்டி வைக்கிறார். அந்த கோவிந்தாங்கிற நாமத்தை பகவான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். அப்பேற்பட்ட கண்ணன் அந்த கோவிந்தாங்கிற நாமம் இருக்கிறதுலே உயர்ந்தது. திருப்பதி போனாலே நம்மளே சொல்லக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்மள அறியாமல் கோவிந்த நாமம் வாயில் வந்துடும். திரௌபதிக்கு ஆபத்துன்னு ஒரு காலம் வரையில்
எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, துச்சாதனன் சேலையை உருவ ரெடியாக இருக்கான், அந்த டயத்தில் எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போய் ஹோமம் பண்ணிட்டு வரேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு துச்சாதனா, நான் போய் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு டைம் இல்லை. அந்த க்ஷணம் பகவானை கூப்பிட்டா. எப்படி கூப்பிட்டா அப்படின்னா, ஒரு கையில் புடவையை பிடிச்சிட்டு ஒரு கையில் மேலே கோவிந்தான்னு கூப்பிட்டா வரல. தன் கணவர்களாலையும் சொந்த பந்தங்களாலையும் தன் பலத்தினாலையும் தன் மானத்தை காப்பாற்றிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச திரௌபதி தெய்வத்தை தான் கூப்பிட முடியும்னு ஒரு கையில் புடவையை பிடிச்சிட்டு கோவிந்தான்னா பகவான் வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இனி என் பலத்தினாலையும் என் மானத்தை காப்பாற்றிக்க முடியாது, என் மானத்தை காப்பாற்றினா பகவான் ஒருத்தவன் தான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோவிந்த நாமத்தை இந்திரன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சானோ அந்த கோவிந்த நாமத்தை 2 கையை விட்டால் மானம் போயிடும், பரவாயில்ல பகவான் என் மானத்தை கண்டிப்பாக ரட்சிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் 2 கையையும் தூக்குனா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கத்துனா பகவான் அடுத்த நிமிஷம் புடவையாக கொடுத்து திரௌபதியோட மானத்தை காப்பாற்றினார். நமக்கும் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் வரும். பகவான் நாமம் சுலபம். எந்த இடம்ங்கிறது முக்கியம் இல்லை, எந்த நேரம்ங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு கஷ்டம்னு வர நேரத்தில் பகவான் நாமா சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா பகவான் கண்டிப்பாக ரட்சிப்பார். இன்றைக்கி கோகுலாஷ்டமியாக இருக்குது. பகவானோட லீலைகளை நேரம் குறைவான காரணத்தினால டக்கு டக்குன்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி கோகுலாஷ்டமியாக இருக்கனால ஒரு சின்ன பிரார்த்தனையோடு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். பகவான் கண்ணன் நமக்கு கிருபை பண்ணுறதை காத்துட்ருக்கார். நம்ம எல்லோரும் ஒருமுகப்பட்ட மனசோட கண்ணன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். உங்கள் எல்லோர்ட்டையும் அநேக பிரார்த்தனைகள் இருக்கும். வீடு வேணும், வியாபாரம் வளரணும், உடல் ஆரோக்கியம் பெருகணும், மனசில் பலம் வரணும், குடும்பத்தில் ஒற்றுமை வரணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு எண்ணற்ற பிரார்த்தனைகள் இருக்கலாம். அது எல்லா பிரார்த்தனையும் வெளியில் சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரார்த்தனைகளும் இருக்கலாம். அதெல்லாம் பகவான் கண்ணன்ட்ட நம்ம உரிமையாக சொல்லலாம். கண்ணன் தான் நமக்கு அம்மா, கண்ணன் தான் நமக்கு அப்பா, கண்ணன் தான் நமக்கு குரு, கண்ணன் தான் நமக்கு தெய்வம். அந்த கண்ணன்ட்ட நம்ம உரிமையாக நம்பிக்கையாக சொல்லி பிரார்த்தனை பண்ணோம்னா அவன்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணது நிறைவேறாமல் போனதே கிடையாது. கண்ணன் சத்திய சந்து சத்தியமான். அப்பேற்பட்ட கண்ணன் நமக்கு இன்னைக்கு கிருபை பண்ணுற காத்துட்ருக்கார். கோகுலாஷ்டமி அவன் பிறந்த நாளில் அவனை நம்ம நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லோரும் ஒரு நிமிஷம் நிமிர்ந்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, கண்ணனோட திருவடியை மனசில் நினச்சிக்கோங்க. ஒரு நிமிஷம் மௌனமாக, கண்ணா எனக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்குது. நம்ம சுவாமிஜி சொல்வார், நன்றி காட்டுதலே பக்தி. இன்னைக்கு வரையும் என்னை இப்படி நல்லா வச்சதுக்கு உனக்கு ஒரு நன்றிப்பா. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் இந்த ஒரு பிரார்த்தனை இருக்குது, அதையும் உன் அருளால் சீக்கிரம் நிறைவேறணும்னு ஒரு நிமிஷம் மௌனமாக பிரார்த்தனை. அப்புறம் ஒரு 3 முறை கைகளை தட்டி ஹரே ராம மகாமந்திரம் ஒரு 3 தடவை நல்லா உற்சாகமாக கையை மேலே தூக்கி, எப்படி கோவிந்தான்னு திரௌபதி கத்துனாலும் அதே மாதிரி கைகளை மேலே தூக்கி ஒரு 3 வட்டம் ஹரே ராமா நல்லா உற்சாகமாக சொல்லி இந்த சத்சங்கத்தையும் கூட்டு பிரார்த்தனையும் பூர்த்தி பண்ணிக்கலாம். சத்குரு மகராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சத்குரு மகராஜ் கி ஜெய். இன்னும் சில பேர் நாமா சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்களா, இதை சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்ல முடியலையான்னு தெரியல. நம்ம இங்கே தான் இருக்கோம், கோகுலாஷ்டமிக்கு தான் இருக்கோம், நல்லா சத்தமாக நாமா சொல்லலாம். அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு கூச்சமே பட தேவையில்லை. நமக்காக சொல்கிறோம், நம்ம கஷ்டம் போகணும்னு சொல்கிறோம், அதனால் நல்லா உற்சாகமாக சொல்லலாம். நம்ம சுவாமிஜி இன்னொன்று சொல்லுவார், ஒரு மரத்தில் காக்காலாம் இருந்துச்சுன்னா நம்ம கீழே உட்கார மாட்டோம். ஏன்னா எத்திட்ட பிரார்த்தனை பண்ணினா அந்த தெய்வம் எங்கள் அம்மாவோட வேதனையை போக்கக்கூடியதுக்கு தெய்வம் வல்லமை பெற்றவர். அதனால் தெய்வம் தான் எல்லாத்துக்கும் முதல் துணை. அந்த தெய்வத்திட்ட தான் நம்ம ஒரே ஒரு வட்டம் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். நல்லா சத்தமாக உற்சாகமாக சொல்லி இந்த கூட்டு பிரார்த்தனை பூர்த்தி பண்ணிக்கலாம். சத்குரு மகராஜ் கி ஜெய். गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, जानकी कांत स्मरणं जय जय राम राम. सद्गुरुनाथ महाराज की जय, आंजनेय मूर्ति की जय.